ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்சர்லாண்டில் இருக்கிற நகரங்களில் அப்படி நடந்தே சுற்றி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குன்னு. டெலிஃபோன் பூத் வச்சுருக்காங்க. ஃபோன் பேசுகிறதா நீங்கள் பேசலாம். அது கண்டிப்பாக ஒரு 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. இது பாரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் ரோட்டில் இருக்குது. இங்கே பாருங்க ஒரு அக்கா வந்து ஃபெராரி கார் ஓடி போகிறாங்க. மார்க்கோ போலோ கடை இருக்குது. அமைதியாக சூப்பராக இருக்குங்க. என்னதான் நம்ம இவ்வளோ பெரிய பப்ளிக் பிளேஸில் இருந்தாலும் அந்த சவுண்டு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்க்க முடியுது, கேட்க முடியுது. எனக்கு வித்தியாசமாக இருக்குங்க இங்கே பார்க்கும்போது. ஃபீல்லாம் நடந்து போகிறது செயற்கையாக பண்ண இடமா இல்லை எப்படி செட்டுவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நார்த் கொரியா செட்டு பேசணும்ல அது மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது குடிக்கிறதா? ஹோட்டலில் எடுத்து குடிக்கல. ஓ இங்கே பாருங்க குடிக்கிறது தண்ணி வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இங்கே சுவிட்சர்லாண்டில் இருக்கிற எல்லா பைப்லேயும் வந்து தண்ணி நீங்கள் குடிக்கலாங்க. அழுக்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக தான் இருக்குது. ஜாரா நம்ம ஊரில் இருக்கேங்க அந்த ஜாரா தாங்க. ஆனால் இங்கே ஜாரா மேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பொடிகளுக்கு மென்னு சொன்னேன். ஆண்களுக்கு ஓ போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம். விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஜாராவில் நம்ம ஊரில் 8000 10,000 தான் வைப்பாங்க. நமக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து சுவிட்சர்லாண்டில் சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க ஆளோட வரும்போது நமக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கம்மியாக தாங்க இருக்குது. இந்த சட்டை வெறும் 5000 ரூபாய் தாங்க. கம்மி தாங்க, அந்தளவுக்குலாம் அதிகம் சொல்ல முடியாது. குட், ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சட்டை பார்ப்போம். இந்த சட்டை 6000 ரூபாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விலை வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் உடுத்துகிற உடைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே தான், 10,000 ரூபாய்க்கு மேலே தான் போடுறது. அது கம்மியாக போடுறது. ப்ரோ நீங்கள் ஜென்ரலில் வாங்குவீங்களா ட்ரெஸ்ஸு? அதெல்லாம் எவ்வளோ வரும் ஃப்ராங்க்கு? 450 ஸ்விஸ் ஃப்ராங்குக்கு ஒரு ஷர்ட் வேண்டியிருக்கேன். ஓகே 40,000 குறைஞ்சது வேண்டினு சொன்னால் 70 ஸ்விஸ் ஃப்ராங்குக்கு வேண்டியிருக்கு. 70 70 போடுவீங்களா? நார்மலாக இப்போ எங்களுக்கு இப்போ எந்த இடத்துக்கு போக போகிறோம் எப்படி போக போகிறோம்ன்றதை டிசைட் பண்ணி நாங்கள் அப்படி வேண்டுவோம். ஓகே சூப்பர். இந்த ட்ரெஸ் எவ்வளோ? 10,000 இது செட்டாக இதுகிட்ட விலையை வந்து 35 ஸ்விஸ் ஃப்ராங்கோ 40 ஸ்விஸ் ஃப்ராங்க். விலை கம்மியாக போட்டிருக்கீங்க. வெறும் 3500. இது வந்து சமருக்கு போடுற ரோடு அப்படி தான் நம்ம போடுவோம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, எடுத்து போங்க. பேங்க்லாம் காசு எடுங்க வாங்குங்க. நீங்கள் கொஞ்சம் காசு தந்துட்டு போங்க, நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சொல்ல 450 40,000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கி போட்டிருக்காருங்க. அது மாஸ் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக தெரிஞ்சு தமிழ்நாட்டு ஆட்கள்லேயே பணக்கார ஆள் தான் நினைக்கிறேன். நிறையா ப்ரோ எனக்கு ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வேணும் ப்ரோ. போமா அதுக்குள்ளே போகலாம் விடுவாங்களா என்னைய? போய் சும்மா பார்த்துட்டு வரானே. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கா? நம்மளை காட்ட போட்டு அடிக்கிறதா? ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் தர மாட்டாலே தட்டி அமுச்சு விட்ருவாங்க. 70 லட்சம் வேணுமாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இங்கே 70 lakhs ஒர்த்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் பெரிய பெரிய பணக்காரங்களாம் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பல அரசியல்வாதிங்க எல்லாமே பல இல்லை எல்லா பையிலும் இங்கே தான் வச்சுருக்காங்க அக்கௌண்ட். இங்கே பாருங்கள் சுவிஸோட ஃபேமஸ் ரோலெக்ஸ் வாட்ச் இருக்குது. உலகத்திலே ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் கண்டுபிடிச்சி இந்த ரோலெக்ஸ் தாங்க. இந்த வாட்ச் வாங்கிக்கலாங்க. வெறும் 54 லட்சத்துக்கு வாங்கிக்கலாம். நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். நாளைக்கு வருவோம் வந்து வாங்கிப்போம். இப்போ நான் கார் எடுக்க போகிறோம். இது ஒரு வாட்ச் பட்டெக் பிலிப். இந்த தெரு ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான வாட்ச் கடை இருக்குது அந்த பக்கம். ஏன்னா ஸ்விஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வாட்சுன்றது நம்பர் 1 வாட்ச் இங்கே தான் கிடைக்குங்க. நிறைய வாட்ச் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்க்க முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து சுவிட்சர்லாந்து ஜூரிச் ரொம்ப பிரபலமான இடங்க. இங்கே வர டூரிஸ்ட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போவாங்க. அதனால தான் நம்மளும் வந்திருக்கோம். நேற்று நம்ம காரில் பார்த்தோம், இன்றைக்கி நம்ம நேரில் பார்க்க போகிறோம். போட்டில் போவாங்க மக்கள் எல்லாம். எல்லாம் பட்டன் தான், எல்லாம் ஓப்பன் ஆகாது. செப்பலை போட்டு சுற்றிட்டு இருக்கோம் சுவிட்சர்லாண்டில். வா செரி பிளாசம்ங்க. அப்படி தான் போகணுமா? மஞ்சள் கோட்டாலாம் போகணும் இடையில. நான் ப்ரோ எங்கள் ஊரில் எப்படி போகலாம் தெரியுமா? கையை காட்டிட்டு போகலாமா? ஹலோ அப்படி தான் நான் போகலான்னு பார்த்தேன். இப்போ இங்கே நீங்கள் அப்படி போக அப்படியே பின்னால் வந்து வில் தருவேன், இதையும் கட்டிட்டு போகண்டு. மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. காலை நேரங்களில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல கூட்டமாக இருக்குங்க, டிராஃபிக்காக இருக்குது. அதே மாலை நேரங்களில் நம்ம ஊரில் எப்படியோ அதே மாதிரி தாங்க இங்கே இருக்குது. ஜூரிச்சோட கொடியும் சுவிட்சர்லாண்டோட கொடியும் இருப்பாங்க. கொடி அதிகமாக காமிக்கிறேன் ஏன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. வேறு தான் இல்லை.
margarita. இங்கே பாருங்கள், இந்த இடம்தான் பயங்கரமான ஃபேமஸ். சூப்பராக இருக்குல்ல? காலையில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பார்க்கலாம், ஈவினிங்கில் இந்த மாதிரி நேரங்கள்லையும் பார்க்கலாம். மணி இப்போ 4:20 ஆகுது, பட் ஈவினிங் கிடையாது, மதிய நேரம் தான். ஏன்னா இங்கே இருட்டாகுது, லேட்டெல்லாம் ஆகும். நம்ம இதை பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மக்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் உட்காந்துருக்காங்க.